வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கோல்டு லோனில் வந்து சில முக்கியமான விதிமுறைகளை வந்து ஆர்பிஐ வந்து அப்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நியூஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கோல்டு லோனில் அப்படி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க 9 நியூ ரூல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்துருவோம். கோவிட் டைம், அதாவது கொரோனா பீரியட் அப்போ நீங்கள் தங்க நகை கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் நகையை எடுத்துகிட்டு போவீங்க. அந்த நகையை வந்து ஃபுல்லும் மதிப்பிட்டு அந்த மதிப்புல இருந்து 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நியூ ரூல் படி வந்து 75% மட்டும்தான் வந்து உங்களுக்கு கடனா வந்து அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10,000 மதிப்பு உள்ள நகையை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க, கடன் வாங்குறதுக்காக எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,500 தான் இந்த ரூல் படி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால வந்து அதிக பாதிக்கப்பட போறது யாருன்னா சாமானிய மக்கள் மட்டும்தான். அவங்க கொண்டு வர ரூல்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னாலும் மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட போகிறது மிடில் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான். செகண்ட் நியூ ரூல் கேட்டாலே கடன் வாங்குறவங்க கூட ஒரு ஸ்டெப் பின் வாங்கிடுவாங்க. அப்படின்னா ரூல் தானே கேட்குறீங்க. அது என்ன ரூல்னா, நீங்க நகையை வைக்க போகும்போது அந்த நகைக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும். பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். எப்படி வந்து நான் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வாங்க போற நகையை வந்து முன்னாடியே ஒரு நகைக்கடையில் வாங்கியிருப்பீங்களா, அவங்க வந்து ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே, உங்க பேர்ல வந்து ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்டை வந்து நீங்க ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ண முடியும். இன்கேஸ் இது தாத்தா பாட்டி நகையா இருந்தால் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகும். ஒருவேளை உங்களால் ப்ராப்பரா ப்ரூஃப் காட்ட முடியல அப்படின்னா உங்க நகைக்கடன் அப்ளிகேஷனை வந்து பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபுல் தகுதி இருக்குன்னு ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. தேர்ட் நியூ ரூல் என்ன அப்படின்னா, பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அடமானம் வைக்கப்பட்ட தங்க நகை வந்து எந்த அளவுக்கு வந்து தூய்மையாக இருக்குன்னா ஒரு தூய்மை சான்றிதழ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு ஆர்பிஐ வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதாவது அடமானம் வைக்கப்பட்ட தங்க நகை வந்து எத்தனை பர்சன்ட் வந்து இருக்குது கோல்டு, எத்தனை பர்சன்ட் வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க, ப்ளஸ் வந்து இது வந்து 22 கேரட்ல வருதா, 24 கேரட்ல வருதா, ப்ளஸ் வேற ஏதாவது டேமேஜ் இருக்கா, இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பிரித்து ஒரு ப்ராப்பரான தூய்மை சான்றிதழ், அதாவது பியூரிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா, நீங்க தங்க நகை கடன் வாங்க போறீங்கன்னா நீங்க வைக்க போற வந்து நகை வந்து 22 கேரட் உடையதா இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தா உங்களால தங்க நகை கடன் பெற முடியாது. அது போக நீங்க காயின் கூட வச்சு நீங்க தங்க நகை கடன் பெறலாம். பட் அந்த காயின் வந்து நீங்க எங்க வாங்கப்பட்டதா இருக்கணும்னா பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல வாங்கப்பட்டதா இருக்கணும். பிளஸ் அதுவுமே 22 கேரட் கிட்ட இருக்கணும். ஃபிஃப்த் நியூ ரூல் என்ன அப்படின்னா வந்து, நம்ம தங்க நகை கடன் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம அடமானம் வைக்கப்பட்ட நகைக்கு வந்து 22 கேரட்ல தான் வந்து கோல்டு லோன் வந்து அளிப்பாங்க. 24 கேரட் தங்கமே நீங்க வச்சாலும் அதை வந்து எதுக்கு ஈடா வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னா 22 கேரட்டுக்கு ஈடா தான் மதிப்பிடுவாங்க. நீங்க தங்க நகை கடன் பெற போறீங்க, என்கிட்ட 1 கிலோ தங்கத்துக்கு மேலே இருக்கு, நான் அதை ஃபுல்லுமே வச்சு என்னோட பிசினஸ்க்காகவோ இல்லை பர்சனல் பர்பஸ்க்காகவோ நான் நகை கடன் வாங்க போறீங்கன்னா அது உங்களால இனிமேல் முடியாது. 1 கிலோ தங்கத்துக்கு கீழே இருந்தா மட்டும்தான் உங்களால தங்க நகை கடன் பெற முடியும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ரீசெண்டா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்கிட்ட கோல்டு இல்லை, பட் சில்வர் மட்டும்தான் இருக்கு, ஆனா வெள்ளி பொருட்களுக்கு யார் நகைக்கடன் அளிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் 7th ரூலை வந்து ஆர்பிஐ வந்து புதுசா இம்போஸ் பண்ண போறாங்க. என்ன 7th ரூல் அப்படின்னா, சில்வர் வச்சு உங்களால நகைக்கடன் பெற முடியும். ஆனா சில்வர் வந்து 9 to 5 ரகத்தை சேர்ந்ததா இருக்கணும். அது என்ன 9 to 5 கேக்குறீங்களா? தங்க நகைக்கு எப்படி 916 ஹால்மார்க் இருக்கோ அதே மாதிரி சில்வருக்கு வந்து 9 to 5 சொல்லுவாங்க. அதாவது ஒரு பியூரிட்டியை வந்து இண்டிகேட் பண்றதா. 92.5% கிட்ட பியூர் சில்வர் வந்து சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களுக்கு நீங்க வச்சு நீங்க வந்து நகைக்கடன் பெற முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. 8th நியூ ரூல் என்ன அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பரான ஃபுல் ஃபிளெஜ்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ வந்து தங்க நகை கடன் பெற வராங்களோ அப்போதுல இருந்து அவங்க மீட்டு போற வரைக்குமே எல்லா டீட்டெயில்ஸுமே அக்ரிமெண்ட்ல வந்து ப்ராப்பரா எழுதப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் தாண்டி ஒருவேளை கஸ்டமர்ஸ்னால அந்த நகையை திருப்ப முடியல அப்படின்னா ஏலம் பற்றியான டீட்டெயில்ஸும் அது இடம்பெற்றிருக்கும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி 9th நியூ ரூல் என்ன அப்படின்னா, லோன் பாரோயர் வந்து லோன் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ள வந்து அவங்களோட நகையை வந்து திருப்பி கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க தவறுன ஒவ்வொரு நாளும் வந்து 5,000 வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு வந்து ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. ஆர்பிஐ வெளியிட்ட இந்த 9 நியூ ரூல்ஸ்ல வந்து சில ரூல்ஸ் வந்து மிடில் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புளை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. எந்த ரூல் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தங்க நகை கடன் வாங்க போறோம்னா நம்ம மிகப்பெரிய டைட்டான சுச்சுவேஷன் இருக்கதான் அர்த்தம். மேலும் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம ரொம்பவே சஃபர் பண்ண வைக்கக்கூடியதா இருக்குது. நிறைய மக்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸ்லாம் வாபஸ் பெற்றுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.